See later on that Babylon is described as the great whore. என்ன பார்க்கிறோம்? பாபிலோன் ஆகப்பட்டது பின்னாட்களிலே மகா வேசி என்று So வர்ணிக்கப்பட்டது. he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet colored beast, full of names and blasphemy, having 7 heads and 10 horns. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். The woman was arrayed in purple and scarlet color and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand, full of abominations and filthiness of her fornication. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். Upon her forehead was a name written, Mystery, Babylon the Great, the mother of harlots and abominations of the earth. மேலும் ரகசியம் மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. So chapter 17 gives great prominence to a place called Babylon. ஆகவே 17ஆம் அதிகாரம் பாபிலோன் என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை If கொடுக்கிறது. you read chapter 18, again it talks about another Babylon. 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்று சொன்னால் இன்னொரு பாபிலோனை குறித்து அங்கே நாம் Chapter வாசிக்கலாம். 18 verse 1. 18:1. And after these things I saw another angel come down from heaven, having great power, and the earth was lightened with his glory. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. And he cried mightily with a strong voice, saying, Babylon the great is fallen, and has become the habitation of devils, and the hold of every foul spirit, and a cage of every unclean and hateful bird. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. For all nations have drunk of the wine of wrath of her fornication, and the kings of the earth have committed fornication with her, and the merchants of the earth are waxed rich through the abundance of her delicacies. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான் ஆனார்கள் என்று விளம்பினான். More is said about this Babylon in verse 9 and 10. 9-10 வசனங்களிலே இன்னும் அதிகமாக பாபிலோனை குறித்து சொல்லப்படுகிறது. The kings of the earth who have committed fornication and lived deliciously with her shall bewail her and lament for her when they shall see the smoke of her burning. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச்செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதனால் உண்டான புகையை காணும் பொழுது அவளுக்காக அழுது புலம்பினார்கள். Standing afar off for the fear of her torment, saying, Alas, alas, that great city Babylon, that mighty city, for in 1 hour is thy judgment come. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். In chapter 17, Babylon is described as Mystery Babylon and the mother of harlots. 17ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் ஆகப்பட்டது ரகசிய மதம் என்றும் மகா வேசியின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறது. In chapter 18, more descriptions of Babylon is there. 18ஆம் அதிகாரத்திலே பாபிலோனை குறித்து இன்னும் அதிகமான வர்ணனை காணப்படுகிறது. When you look at these two things, chapter 17 and chapter 18, இந்த 17ஆம் 18ஆம் அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும் வேளையிலே the chapter 17 talks about Babylon, which is a system of religion, which is a Babylonian system. இந்த 17ஆம் அதிகாரம் எதை காட்டுகிறது? பாபிலோனிய அமைப்பு, ஒரு மத அமைப்பை குறித்து அது பேசுகிறது. I told you last week how Babylon arose out of Babel, which was built during the time of Nimrod in the Old Testament times. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நிம்ரோதின் காலத்திலே பாபேல் என்று ஒன்று கட்டப்பட்டதே, அதன் மூலமாக இந்த பாபிலோன் வந்தது என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன்.
I showed you how, with what intention they built. எந்த நோக்கத்தோடு அவர்கள் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் அதையும் சொன்னேன். And God came and confounded their language so that Babylon could not be, the Babel could not be completed. தேவன் இறங்கி வந்தார், அவருடைய மொழியை தாறுமாறாக்கினார், பாபேல் கோபுரம் கட்ட முடியாதபடிக்கு செய்தார். Babylonianism is not just a building of a tower called Babel. பாபிலோனியிசம் என்று சொல்கிற வேளையிலே வெறும் பாபேல் என்ற இடத்திலே ஒரு கோபுரத்தை கட்டுவது மாத்திரமல்ல. I showed you Nimrod's wife, the man who tried to build in those days. His wife Semiramis was a wicked and licentious woman. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த பாபேல் கோபுரத்தை கட்ட முயற்சி எடுத்தானே நிம்ரோத், அவனுடைய மனைவி செமிராமிஸ் என்பவள் மிகவும் மோசமான கேவலமான வாழ்க்கை நடத்தினாள். And she bore a son after the marriage, after the death of Nimrod. நிம்ரோதின் மரணத்துக்கு பிறகு அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். And they say that she claimed that this child was conceived miraculously. இந்த குழந்தை அற்புதமாக கர்ப்பம் தரிக்கப்பட்டது என்று அவள் சொல்லிக் கொண்டாள். He called the child's name Tammuz. அந்த பிள்ளைக்கு தாமூஸ் என்கிற பெயரை கொடுத்தாள். He was hailed as the savior of the people. மக்களின் இரட்சகனாக அவன் வாழ்த்தப்பட்டான். She said, this is the promised savior. இவ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகன் இவன்தான் என்று சொன்னாள். This religious system that was invented by this woman, இந்த ஸ்திரீயினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மத அமைப்பாகப்பட்டது, had many practices and rituals. அதிலே பல பழக்கங்களும் சடங்குகளும் இருந்தன. Sprinkling of holy water started during her time. அவள் நாட்களிலே தான் பரிசுத்த தண்ணீரை தெளிக்கும் வழக்கம் அமலுக்கு வந்தது. Virgins were dedicated to prostitution in her days. அவள் நாட்களிலே தான் வேசித்தனத்திற்கென்று கன்னிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். It is through her the legend of mother and child, the picture with the mother standing with a small child has been promoted as something great. அவள் நாட்களில் தான் ஒரு தாய் ஒரு குழந்தையை தன் கைகளிலே வைத்துக் கொண்டு இருப்பதை போன்ற ஒரு காட்சியின் படம் இருக்கிறதே, அது அமுலுக்கு வந்தது. For the first time, முதல் முறையாக a pagan system of worship was spreading through her throughout the whole world. உலகம் முழுவதுமாக அவள் மூலமாக அந்நிய மதம் என்பது பரவப்பட்டது. She was promoting a new kind of religion. புதிய ஒரு மதத்தை அவள் மேம்படுத்தினாள். All over the regions of Canaan, of Egypt and Phoenicia, Assyria, Greece and Rome, this pagan religion began to spread. இந்த அந்நிய மதங்களாகப்பட்டது கிரீஸ், ரோம் போன்ற இடங்களிலே பரவ ஆரம்பித்தது. All the pagan religions have different names. இந்த அந்நிய மதங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்கள் இருக்கிறது. But they basically have the same kind of practices that this woman first began. ஆனால் அடிப்படையிலே பார்த்தால் இந்த பெண்ணால் துவங்கப்பட்டதே அந்த பழக்க வழக்கங்கள் தான் அங்கே காணப்படுகிறது. Pagan religion therefore began at Babel. ஆகவே அந்நிய மதமாகப்பட்டது பாபிலோனிலே தான் ஆரம்பித்தது. Babel became the mother of all pagan religions of the world. இந்த பாபேல் தான் அந்நிய மதங்கள் அனைத்திற்கும் உருவாகும் இடமாக அமைந்தது. That is why she is described as a mother of harlots. ஆகவே தான் வேசிகளின் தாய் என்று அவள் வர்ணிக்கப்படுகிறாள். And it spreads all over the world. முழு உலகத்திலும் பரவி இருந்தது. And it is now, even now it is present all over the world. இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. Even in this present day, even among Christianity it has gotten in. கிறிஸ்தவத்திற்குள்ளும் அது இன்றைக்கு ஊடுருவிட்டது. The Babylonian pagan religious system has come into Christian religion also. பாபிலோனிய அந்நிய மதமாகப்பட்டது கிறிஸ்தவத்திலும் ஊடுருவிவிட்டது. Many of those practices have come into the Christian circles. அவருடைய பழக்க வழக்கங்களிலே சிலவை கிறிஸ்தவத்திலும் நுழைந்து விட்டது. In the old days, Israel was led into Baal worship through these pagan religion. அந்நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரதானே இப்படி பாகாலை வணங்கும்படியாக தூண்டுவிக்கப்பட்டார்கள். Baal worship has as its background this pagan religion that began in Babel. இந்த பாகாலை வணங்கும் பழக்கம் எப்படி வந்தது? இந்த பாபேலில் வழக்கம் ஆரம்பித்தது ஆராதனை, அதன் மூலமாக தான் இந்த பாகாலை வணங்கும் பழக்கமும் வந்தது. And God was very angry with the people of Israel. இஸ்ரவேல் புத்திரர் மீது தேவனுக்கு அளவற்ற கோபம். He says, you're going to follow this Babylonian religion. இந்த பாபிலோனிய மதத்தை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா? I got to punish these people, he said. இந்த மக்களை நான் தண்டித்தே ஆக வேண்டும். So he led them to be led captive
left them to be led captive into Babylon itself. ஆகவே பாபிலோனுக்குள்ளாகவே அவர்கள் அடிமைப்பட்டு போகும்படியாக அவர் செய்து விட்டார். And they were in Babylon and they had their stomach full of all that they could take of that pagan Babylonian religion. பாபிலோனிலே அடிமைப்பட்டு போனார்கள். அந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய அந்நிய மதங்கள் மூலமாக எவ்வளவு தூரம் மூழ்க முடியுமோ அவ்வளவாக அந்த மதத்திலே அவர்கள் மூழ்கி ஊறி கிடந்தார்கள். Then they came to their senses. அதன் பிறகுதான் அறிவு வந்தது. Then God brought them back. அதன் பிறகு தேவன் வெளியே கொண்டு வந்தார். Even the people of God were deceived by this Babylonianism. தேவனுடைய மக்களும் கூட இந்த பாபிலோனிய இசத்தால் வஞ்சிக்கப்பட்டார்கள். All kinds of idol worship and all these things began to take place as a result of this Babylonianism. இந்த பாபிலோனிய இசத்தின் மூலமாக பலவிதமான விக்கிரக வணக்கங்களும் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. Now as I said to you, in the present day there is Babylonianism. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி தற்காலத்தில் இந்த பாபிலோனியிசம் காணப்படுகிறது. That is why in Revelation we read very specially about the city called Babylon. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாபிலோன் பட்டணத்தை குறித்து விசேஷமாக நாம் வாசிக்கிறோம். In a very special way God judges in his last final judgment upon the earth. He judges Babylon. இந்த தேவன் தம்முடைய கடைசி நியாய தீர்ப்புகளிலே இந்த பாபிலோனை விசேஷித்த விதமாக அவர் தண்டிக்கிறார். Why not other cities? ஏன் மற்ற பட்டணங்களை தண்டிக்கிறார்? Why not other nations that are filled with as much iniquity as Babylon? பாபிலோனை போலவே அக்கிரமங்களில் நிறைந்திருக்கும் மற்ற பட்டணங்களை மற்ற மக்களை தேவன் ஏன் இதை போல தண்டிக்கவில்லை? The reason is this. காரணம் இதுதான். All the other nations have pagan religions. மற்ற தேசங்களிலும் அந்நிய மதங்கள் இருக்கத்தான் செய்கிறது. But Babylon is the mother of all harlots. ஆனால் இந்த பாபிலோன் இருக்கிறதே மகா வேசிகளின் தாய் அவள். It is the one that started everything. அனைத்தையும் ஆரம்பித்தவள் அவள்தான். It is the reason behind the entire confusion of paganism. இந்த அந்நிய மதங்களின் குழப்பம் அனைத்திற்கும் வேறாக விளங்கியவளே அவள்தான். That is why in the end God is going to very specially deal with Babylon. ஆகவே தான் முடிவு காலத்திலே பாபிலோனை குறித்து ஆண்டவர் விசேஷித்த விதத்திலே தண்டனை அளிக்க போகிறார். He is going to specially deal with Babylonianism wherever it is. பாபிலோனிய இசம் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அதை விசேஷமாக ஈடுபட போகிறார். Babylonian practices that are followed by the apostate church, the false church. அதாவது கள்ள மதங்களால் பின்வாங்கிவிட்ட மதங்களால் கள்ள கிறிஸ்தவ சபையால் கள்ள கிறிஸ்தவ சபைகளால் பின்பற்றப்படுகிறதே இந்த பாபிலோனிய இசம். அந்த சபைகளையும் அவர் தண்டிக்கத்தான் போகிறார். போலியான கிறிஸ்தவ சபை இன்றைக்கு பின்பற்றும் பாபிலோனியன் இசத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். He is going to judge the false Christianity. போலி கிறிஸ்தவத்தை அவர் தண்டிக்கத்தான் போகிறார். There is Babylonianism in false Christianity. இந்த போலி கிறிஸ்தவத்திலே பாபிலோனிசம் காணப்படுகிறது. God will judge it. தேவன் அதை தண்டிப்பார். There is a time coming when they will be judged. அவைகள் நியாயம் தீர்க்கப்பட போகிற நாட்கள் வருகிறது. Before the tribulation the church will be raptured. உபத்திரவத்திற்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். The true church will be raptured. உண்மையான சபை எடுத்துக்கொள்ளப்படும். But the false apostate church will be here on the earth. ஆனால் இந்த பின்வாங்கிவிட்ட போலியான சபை இங்கேதான் இருக்கும். And God will certainly deal with the apostate church at that time. பின்வாங்கிவிட்ட இந்த சபையை தானே தேவன் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். Chapter 17 is talking about that kind of Babylonianism. Babylonianism as a religion, as a system of belief. 17ஆம் அதிகாரமாகப்பட்டதே பாபிலோனி இயக்கம் இருக்கிறதே மத இயக்கம் ஓர் நம்பிக்கை அதைத்தான் தேவன் தண்டிக்க போகிறார் என்று சொல்லுகிறது. Babylonianism includes all the rituals associated with the original Babel. இந்த பாபிலோனிசத்தில் தானே ஏற்கனவே இருந்ததே பாபேல் அங்கிருந்து வந்ததே அதிலே காணப்பட்ட அனைத்தையும் அவர் தண்டிப்பார். And God will judge. தேவன் நியாயம் தீர்ப்பார். But chapter 18 talks about a literal city called Babylon. ஆனால் 18ஆம் அதிகாரமாகப்பட்டது உண்மையாகவே ஒரு பாபிலோன் என்கிற ஊரை குறிக்கிறது. Chapter 18 is talking about the real Babylon. 18ஆம் அதிகாரம் உண்மையான பாபிலோனை குறிக்கிறது. The apostate church is called the harlot in chapter 17. இந்த போலி கிறிஸ்தவமாகப்பட்டது 17ஆம் அதிகாரத்திலே மகாவேசி என்று அழைக்கப்படுகிறது. But in chapter 18 Babylon is represented as a great commercial center of the world. ஆனால் 18ஆம் அதிகாரத்திலோ பாபிலோன் ஆகப்பட்டது மிகப்பெரிய வணிக மையமாக கருதப்படுகிறது. It is a literal city, a political capital of the world. உண்மையா எழுத்தின்படியாகவே ஒரு பட்டணம் அரசியல் நடுநாயகமாக அது விளங்கும். Now this raises a question. இது ஒரு கேள்விக்குறி எழுப்புகிறது. Will real Babylon be rebuilt?
உண்மையான பாபிலோன் திரும்ப கட்டப்படுமா? Will Babylon be rebuilt? Because Bible talks about Babylon being destroyed at the end time. வேத புத்தகம் சொல்கிறது முடிவு காலத்திலே பாபிலோன் இடிக்கப்படும் என்று சொல்லி. அப்படி என்றால் பாபிலோன் கட்டப்படுமா என்கிற ஒரு கேள்வி It எழும்புகிறது. has to be rebuilt in order to be destroyed. அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திரும்ப கட்டப்பட வேண்டும். Now Babylon has taken a very important place in prophecy. தீர்க்க தரிசனங்களிலே பாபிலோனுக்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Babylon's prophesied destruction is we can read it in Jeremiah chapter 50. பாபிலோனின் அழிவை குறித்து எரேமியா 15ஆம் அதிகாரத்திலே 50ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருப்பதை நாம் Jeremiah காணலாம். chapter 50 verse 35. எரேமியா 50:35. A sword is upon the Chaldeans, saith the Lord, upon the inhabitants of Babylon, and upon her princes, and upon her wise men. பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். A sword is upon the liars, and they shall dote. A sword is upon the mighty men, they shall be dismayed. பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும், அவர்கள் கலங்குவார்கள். Up to verse 35 you read about the prophesied destruction of Babylon. 35ஆம் வசனம் வரைக்கும் என்ன பார்க்கிறோம்? 38 வரைக்கும் பாபிலோனின் அழிவு தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுவதை காணலாம். Verse 39 is very strong. 39ஆம் வசனம் காரமாக பேசுகிறது. Therefore the wild beasts of the desert with the wild beasts of the island shall dwell there, and the owls shall dwell therein, and it shall be no more inhabited forever, neither shall it be dwelt in from generation to generation. ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும், இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதிலே சஞ்சரிப்பதும் இல்லை. These verses show that when Babylon is destroyed, it will be a place for only wild beasts, and it will be no more inhabited forever. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இந்த அதிகாரம் என்ன சொல்கிறது? பாபிலோன் அழிக்கப்பட்ட பிறகு அதிலே பயங்கரமான மிருகங்கள், காட்டு மிருகங்கள் தான் குடியேறும், மக்கள் இருக்க மாட்டார்கள். No more inhabited forever. அதிலே குடியிருப்பு இருக்க போவதே இல்லை, never, ஒரு பொழுதும். Now the biblical prophecies are always fulfilled literally. இந்த வேதாகம தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது எழுத்தின்படியாக அப்படியே நிறைவேறுகிறது. There are many prophecies about many other cities that are given in the scriptures that literally came to be fulfilled. வேறு சில பட்டணங்களை குறித்தும் வேத புத்தகத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளும் எழுத்தின்படியாகவே நிறைவேறிற்று. So there is no reason to not believe that Babylon will be really destroyed in the manner described here. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடியே பாபிலோன் அழிக்கப்படுமா இல்லையா என்பதிலே சந்தேகமே கிடையாது. Verse 40 describes how, in what way will it be destroyed. 40ஆம் வசனத்திலே எப்படி அது அழிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. As God overthrew Sodom and Gomorrah and their neighbor cities thereof, saith the Lord, so shall no man abide there, neither shall any son of man dwell therein. தேவன் சோதோமையும் கொமோராமையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதும் இல்லை. The destruction will be similar to Sodom and Gomorrah. இதன் அழிவாகப்பட்டது சோதோம் கொமோராவை போல இருக்கும். And once again it is mentioned that no man will abide there, no man will inhabit that place. திரும்பமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுஷனும் அதில் தங்குவதும் இல்லை. Now let us turn to Isaiah chapter 13. இப்பொழுது ஏசாயா 13க்கு திருப்புவோம். Some more prophecy about Babylon. பாபிலோனை குறித்து இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள். Chapter 13 of the book of Isaiah. ஏசாயா 13ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். Behold, I will stir up the Medes against them, which shall not regard silver, and as for gold they shall not delight in it. இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன், அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும். God says he will raise up the Medes against them. என்ன சொல்கிறார்? நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And Babylon, the glory of kingdoms, the beauty of Chaldees, excellency, shall be as when God overthrew Sodom and Gomorrah. Verse 19. 19. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது
தேவனால் சோதோமும் குமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். It shall never be inhabited, neither shall it be dwelt in from generation to generation. Neither shall the Arabian pitch tent there, neither shall the shepherds make their fold there. இனி ஒருபொழுதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. Now you need to understand that when prophecy is given, many times it has two-part fulfillment. தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் வேளையில் அவைகள் சொல்லப்படும் பொழுது ஏறக்குறை இரண்டு பகுதிகள் இரண்டு பகுதிகளாக சில நேரத்தில் நிறைவேறுகிறது. In two different parts. இரண்டு பகுதிகளாக அவைகள் நிறைவேறுகிறது. First there is a near fulfillment. ஒன்று ஏறக்குறைய சமீபத்திலே ஏற்படக்கூடிய சீக்கிரமாய் நடக்க போகிற ஒன்றை விவரிக்கிறது. Another is a distant fulfillment, a more complete fulfillment. இன்னொன்று பிற்காலத்திலே முழுவதுமாக நிறைவேற போகிற ஒன்று. God raising up the Medes against the Babylonians to destroy the Babylonians is a near partial fulfillment only. தேவன் பாபிலோனை அழிக்கும் வழியாக மேதியரை எழுப்புகிறாரே, அது சமீபத்தில் நடப்போகிற ஒரு பகுதியிலே மாத்திரம் நடைபெற போகிற ஒரு அழிவு. சொன்ன நாளிலிருந்து சீக்கிரமாய் நடக்க போகிற ஒரு பகுதி மாத்திரமே நிறைவேறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. It is only a partial fulfillment. ஒரு பகுதி மாத்திரம் நிறைவேறும். The distant complete fulfillment is still in the future. இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு நிறைவேற போகிற அந்த முழு நிறைவேறுதல் பிற்காலத்திலே நடக்கும். Why do we say that? ஏன் அப்படி சொல்கிறோம்? Even though the Medes came over against the Babylonians and did much destruction against them, மேதியர்கள் வந்து பாபிலோனுக்கு விரோதமாக ஏராளமான அழிவை செய்த போதிலும், it is an event that has already happened. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம்தான். Babylon is not still completely destroyed so that no man inhabits the place. ஒருவரும் குடியிராதபடிக்கு பாபிலோன் ஆகப்பட்டது இன்னும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடவில்லை. It has not become a place for the wild beasts. காட்டு மிருகங்களின் கூடாரமாக இன்னும் அது மாறவில்லை. There are the place where Babylon was is a very fertile land today, growing dates in plenty today. இந்த பாபிலோன் ஒரு நாட்களில் இருந்ததே அந்த ஊராகப்பட்டது இன்றைக்கு செழித்திருக்கிறது. அங்கே ஏராளமான பெருச்சம்பழங்கள் விளைகின்றன. All right. So it is not completely destroyed as it is described here. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருப்பதை போல முற்றிலுமாக அவைகள் அழிக்கப்பட்டு விடவில்லை. Turn with me to Jeremiah chapter 51 verse 8. It is talking about the sudden destruction of Babylon. எரேமியா 51ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பாபிலோனின் திடீர் அழிவு அங்கே சொல்லப்படுகிறது. It says Babylon is suddenly fallen and destroyed. Howl for her. Take balm for her pain. If so be she may be healed. பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். Medes and Persians conquered it. மேதியர்களும் பெர்சியர்களும் அதை மேற்கொண்டார்கள். But never destroyed it to the extent that nobody lived there anymore. ஆனாலும் ஒருவரும் வாழக்கூடாத அளவுக்கு அதை அழித்து விடவில்லை. After the Medes and Persians conquered it, Alexander the Great was over there and he was trying to make it his capital. மேதியரும் பெர்சியரும் அதை அழித்த பிறகு மகா அலெக்சாண்டர் தோன்றினான், அதை தன்னுடைய தலைநகரமாக மாற்ற முயற்சி எடுத்தான். But it did not succeed because he died suddenly. சீக்கிரமாக அவன் மரித்து விட்டபடினாலே அவன் எண்ணம் வெற்றி பெறவில்லை. After the time of Christ, even after the time of Christ, Peter wrote his first epistle from Babylon. கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு பேதுரு தன்னுடைய நிருபத்தை பாபிலோனில் இருந்து எழுதுகிறார். Hundreds of years later, in the New Testament times, many Jews still lived there. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூதர்கள் பலர் அங்கே வாழ்ந்தார்கள். Because there has been no sudden destruction of Babylon, the prophecies of Isaiah and Jeremiah have not yet been fulfilled. பாபிலோனுக்கு சடிதியிலே ஒரு அழிவு வராதபடியினாலும் ஏசாயாவிலும் எரேமியாவிலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை. As late as the 12th century AD, many mosques have been built in Babylon. 12ஆம் நூற்றாண்டிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு 12ஆம் நூற்றாண்டிலே பல மசூதிகள் அங்கே கட்டப்பட்டன. In the place where Babylon was. அதாவது பாபிலோன் இருந்த இடங்களிலே. Later a city named Hilla was built there. அதன் பிறகு பின்னாட்களில் ஹில்லா என்கிற ஒரு பட்டணம் அங்கே கட்டி எழுப்பப்பட்டது. Jeremiah chapter 51 verse 43 says not only Babylon but the surrounding
surrounding cities also will be destroyed. எரேமியா 51:40 வசனம் சொல்கிறது, பாபிலோன் மாத்திரமல்ல அதை சுற்றியுள்ள பட்டணங்களும் இப்படியாகும். Surrounding area will be destroyed. அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இப்படியாகும். Listen to this. நன்றாக கவனியுங்கள். Jeremiah 51:43. எரேமியா 51:43. Her cities are a desolation, a dry land and a wilderness, and wherein no man dwelleth, neither doth any son of man pass thereby. அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்தரவுமான பூமியுமாய் ஒரு மனுஷனும் குடியிராததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலமுமாய் போயிற்று. But as I told you today, the land is fertile, it is growing plenty of dates, and it is not completely destroyed where no man can dwell there. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், அந்த தேசமாக பாபிலோன் ஆகப்பட்டது இன்றைக்கு செழித்திருக்கிறது. அந்த இடத்திலே ஏராளமான பேரீச்சை பழங்கள் வளர்கிறது. ஒரு மனிதனும் குடியிராத இடமாக அது இன்னும் மாறவில்லை. Jeremiah chapter 51, the same chapter, verses 24 to 26 talks about how it will be utterly destroyed, so that there will be no more stone left which can be used for building purposes thereafter. 51 அதிகாரம் 21 முதல் 26 வரைக்குமாக நாம் படிக்கும் வேளையிலே அந்த பட்டணமாகப்பட்ட திரும்பவும் ஒருவரும் குடியிராதபடிக்கு அழிக்கப்படும், அங்கே இருக்கிற கற்களும் இருக்காது என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு சுத்தமாக அழிக்கப்படும், அங்கே இருக்கிற கற்கள் இனி ஒருபோதும் வேறொன்றையும் கட்டுவதற்கு பயன்படாத வகையிலே அவ்வளவு நாசமாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let's read verse 24. 24 நாம் வாசிப்போம். It says, and I will render unto Babylon and to all the inhabitants of Chaldea all their evil they have done in Zion in your sight, saith the Lord. பாபிலோனுக்கும் கல்தேய தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவருடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, I am against thee, O destroying mountain, saith the Lord, which destroys all the earth, and I will stretch out my hand upon thee and roll thee down from the rocks and make thee a burnt mountain. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And they shall not take of thee a stone for a corner, nor a stone for foundation, but thou shalt be desolate forever, saith the Lord. மூலைக்கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள், நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Not a stone will be taken from the ruins of Babylon to build another thing. பாபிலோனின் அழிவுகளில் இருந்து ஒரு கல்லாகிலும் எடுக்கப்பட்டு திரும்பவுமாக கட்டப்படாது. It will be so utterly destroyed. முற்றிலுமாக அழிக்கப்படும். But the truth is, today many cities have been built from the ruins of the original Babylon. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ஆதியிலே ஒரு பாபிலோன் இருந்ததே, அதனுடைய அழிவுகளிலிருந்து இடிபாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பல கற்களை வைத்து இன்றைக்கு கட்டிடங்களை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். The old Babylon was in the same area as Iraq today. இன்றைக்கு ஈராக் இருக்கிறது, அங்கேதான் அந்த பழைய பாபிலோன் இருந்தது. And they say that stones with the word Babylon inscribed in them have been found as far away as the city of Baghdad today. என்ன சொல்கிறான்னு சொன்னால், பாபிலோன் என்று பெயர் பொதிக்கப்பட்ட கற்கள் இன்றைக்கு பாக்தாத் வரைக்குமாக சென்றிருக்கிறது. அங்கே அந்த கல்லுகள் காணப்படுகின்றன. Still there are buildings and places built with these stones. இந்த கற்களை வைத்து இன்றைக்கும் பட்டணங்களையும் கட்டிடங்களையும் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். And it is there. அங்கே இருக்கிறது. Now a few days ago, I think a couple of weeks ago, BBC had a great show called Legacy, in which they showed about Iraq. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பிபிசியிலே லெகசி என்கிற ஒரு புரோகிராம் போட்டு காட்டினார்கள். அதிலே ஈராக்கை குறித்து சொன்னார்கள். And they talked much about Babylon. பாபிலோனை குறித்து ஏராளமாக அதிலே சொன்னார்கள். They talked much about these prophecies of Jeremiah and referred to this fact how these stones will not be there and so on. It will be so utterly destroyed and so on. எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்கதரிசனம். அதை வைத்து பேசினார்கள், எப்படி இந்த கற்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்பதை குறித்து பேசினார்கள். And they talked about the possible rebuilding of Babylon and the coming destruction of Babylon, பாபிலோன் as prophesied in the scriptures. வேத வசனத்திலே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டபடி பாபிலோன் திரும்ப கட்டப்படும், சடீதியிலே அழிவை காணும் என்பதை குறித்து அவர்கள் அங்கே பேசினார்கள். It was a very interesting thing. மிகவும் உற்சாகமாக இருந்தது. Turn to Isaiah chapter 13. ஏசாயா 13க்கு திருப்புங்க. Once again.
திரும்பமாக And there the time of Babylon's destruction is also given. பாபிலோனின் அழிவு காலம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. Time is specifically mentioned in Isaiah 13. ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலே இந்த கால கட்டம் என்பது குறிப்பாக சொல்லப்படுகிறது. So far in Jeremiah and Isaiah we saw that Babylon will be destroyed utterly. இதுவரைக்குமாக ஏசாயாவிலும் எரேமியாவிலும் என்ன கண்டோம்? பாபிலோன் வேரோடு அழிக்கப்படும். One thing we saw is that it will be suddenly destroyed. ஒரு காரியத்தை கண்டோம், சடுதியிலே அது அழிக்கப்படும். It will be utterly destroyed முழுவதுமாக அழிக்கப்படும். in such a way that no human being will be able to live there, only wild animals will be there. ஒரு மனிதனும் வாழக்கூடாத அளவுக்கு மிருகங்கள் மாத்திரமே வாழக்கூடிய இடமாக இருக்கும்படியாக அழிக்கப்படும். So utterly destroyed that not even a stone can be used for any other building purposes thereafter. அங்க இருக்கிற கற்கள் திரும்பவுமாக உபயோகப்படுத்தப்பட முடியாதபடிக்கு அழிக்கப்படும் என்று கண்டோம். But the fact is Babylon has not been so utterly destroyed yet. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் பாபிலோன் ஆகப்பட்டது இப்படியாக இன்னும் அழிக்கப்படவில்லை. Now Isaiah chapter 13 talks about when that Babylon will be so utterly destroyed. ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலே இந்த பாபிலோன் எப்பொழுது இப்படி முழுவதுமாக அழிக்கப்படும் என்று சொல்லுகிறது. Verse 1. முதலாம் வசனம். The burden of Babylon which Isaiah the son of Amos did see. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். Verse 6. ஆறாம் வசனம். Howl ye, for the day of the Lord is at hand. It shall come as a destruction from the Almighty. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். Now when you read the phrase the day of the Lord, it refers to the tribulation as well as the millennium and the second coming of Jesus. கர்த்தரின் நாள் என்று இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோமே, உபத்திரவ காலத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது, 1000 வருட அரசாட்சியும் அது குறிக்கிறது. The day of the Lord is at hand, the prophet says. தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? கர்த்தரின் நாள் சமீபமாய் And when the இருக்கிறது. day of the Lord comes, it shall come as a destruction from the Almighty. இந்த கர்த்தருடைய நாள் வரும்பொழுது Now, if you look at this and compare this with Revelation 18, இதை பார்த்து வெளிப்படுத்தல் 17ஓடு இதை ஒப்பிட்டு 18ஓடு ஒப்பிட்டு பார்க்கும்போது it harmonizes so well. ஒன்றாக இசைந்து செல்கிறது. It is saying that the day of the Lord will come and then the destruction will happen. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாள் வரும், அதன் பிறகு அழிவு வரும். Chapter 18 says that Babylon will be suddenly fallen. வெளிப்படுத்தல் 18 என்ன சொல்கிறது? பாபிலோன் சடிதியிலே அழியும். They'll be howling and crying for Babylon is fallen. பாபிலோன் விழுந்து விட்டபடினாலே அங்கே அலறுதலும் கூக்குரலும் இருக்கும். When will it be fallen? எப்பொழுது விழும்? The events recorded in chapter 18 about the destruction of Babylon will happen towards the end of tribulation as God pours out his final judgments. 18ஆம் அதிகாரத்திலே பாபிலோனின் அழிவு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நடக்கும்? தேவன் தன்னுடைய நியாயத்தீர்ப்பிலே கடைசியாக நியாயத்தீர்ப்பை அனுப்ப போகிறாரே, அப்பொழுது அந்த அழிவு வந்து நேரிடும். Just before the coming of the Lord. கர்த்தரின் வருகைக்கு சற்று முன்பு, during the day of the Lord, the day of judgment. நியாயத்தீர்ப்பு நாளிலே, அதாவது கர்த்தருடைய நாளிலே. It refers to the tribulation period. உபத்திரவ காலத்தை அது குறிக்கிறது. More specifically towards the end of the tribulation period. குறிப்பாக உபத்திரவ காலத்தின் கடைசி நாட்களை குறிக்கிறது. That is when it will be destroyed. அப்பொழுதுதான் அது அழிக்கப்படும். Verse 9 of Isaiah 13 says. ஏசாயா 13:9 சொல்கிறது. Behold, the day of the Lord cometh, cruel both with wrath and fierce anger, to lay the land desolate, and he shall destroy the sinners thereof out of it. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. Look at verse 10. 10 பாருங்கள். For the stars of heaven and the constellations thereof shall not give their light, the sun shall be darkened in his going forth, and the moon shall not cause her light to shine. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளிக்கொடாதிருக்கும், பூமி சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளிக்கொடாதிருக்கும். Now this thing about sun darkened and moon not giving its light and so on is very fitting of the description of the last final judgments of the vials of God's wrath. இந்த சூரியன் உதிக்காதிருப்பதும் சந்திர நட்சத்திரங்கள் ஒளிக்கொடாதிருப்பதும் எதோடு பொருந்தி வருகிறது? தேவனுடைய கடைசி கோபாக்கினை கொட்டப்படுகிற வேளையிலே நடக்கிற சம்பவங்களோடு ஒத்து வருகிறது. During the vials of God's wrath, the last set of judgments
நியாய of God. தீர்ப்புகளே கடைசி நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. தேவனுடைய கோப கலசங்கள் ஊற்றப்படுகிற ஒரு நியாய During தீர்ப்பு. that time there will be darkness, the moon will not give its light, the sun will become darkened. அந்த நேரங்களிலே சந்திரன் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் ஒளியை கொடாதிருக்கும், இருண்டு போகும். We studied about that. ஏற்கனவே அதை We படித்திருக்கிறோம். studied about it when we saw about the 7 vials of God's wrath. தேவனுடைய கோப கலசங்களை குறித்து நாம் பார்க்கவில்லை, இதை நாம் படித்தோம். And it is during that period something will happen to Babylon, it says. அந்த நேரத்தில் தான், அந்த நேர காலகட்டத்தில் தான் பாபிலோனுக்கு ஒன்று நடக்கும். It is that time that is talked about as the time of destruction of Babylon. அந்த வேளைத்தான் பாபிலோனின் அழிவின் வேலை என்று சொல்லப்படுகிறது. Towards the end of tribulation, உபத்திரவ காலத்தின் முடிவிலே, when the vials of God's wrath are poured out, தேவனுடைய கோப கலசங்கள் ஊற்றப்படும் it will நேரம், be the time also of destruction of Babylon. பாபிலோனின் அழிவின் காலமாகவும் அது இருக்கும். Turn to Revelation 18 once again. வெளிப்படுத்தல் 18க்கு திருப்புங்கள். Verse 10. 18:10. Standing afar for the fear of her torment, saying, Alas, alas, that great city Babylon, that mighty city, for in 1 hour thy judgment come. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். It fits very well with Jeremiah chapter 51 verse 63 and 64. எரேமியா 51 63 64 வசனங்களோடு இது பொருந்தி வருகிறது. There Babylon's destruction is prophesied. அங்கே பாபிலோனின் அழிவு தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுகிறது. Verse 63. 63. It shall be when thou hast made an end of reading of this book, that thou shalt bind a stone to it and cast it in the midst of Euphrates. நீ இந்த புத்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத்து நடுவில் எறிந்துவிட்டு, and thou shalt say, thus shall Babylon sink and shall not rise from the evil that I will bring upon her, and they shall be weary. Thus far are the words of Jeremiah. இப்படியே பாபிலோன் முழுகி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியாவின் வசனங்கள் என்றான். Revelation chapter 18 once again. வெளிப்படுத்தல் 18 verse 18. 18. The destruction of Babylon is described here. பாபிலோனின் அழிவு இங்கே காட்டப்படுகிறது. And cried when they saw the smoke of her burning, saying, What city is like unto this great city? அவன் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டார்கள். Those who profit from Babylon will cry in anguish when they see the smoke of her burning. இப்படி பாபிலோனாகப்பட்டது எரிகிற வேளையிலே அதை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள் அங்கே இருப்பார்கள். Just as it was prophesied, it looks like God is going to judge Babylon just as he judged Sodom and Gomorrah. தேவன் சோதோம் கொமோராவை எப்படி நியாயம் தீர்த்தாரோ அதே விதமாகத்தான் பாபிலோனையும் நியாயம் தீர்ப்பார். With the fire, அக்கினியினால், and burning smoke will be there when it will be burnt down. அது எரிக்கப்படுகிற வேளையிலே எரிகிற புகையாகப்பட்டது மேலே எழும்பும். So Babylon is not utterly destroyed yet. ஆகவே பாபிலோன் இன்னும் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. Not destroyed in the way Jeremiah and Isaiah prophesied. எரேமியா ஏசாயா போன்றவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னபடியாக இன்னும் அழிக்கப்படவில்லை. In order to be destroyed in that way, Babylon has to be rebuilt. அவ்விதமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாபிலோன் திரும்ப கட்டப்பட வேண்டும். On the basis of these reasonings, Bible teachers believe that Babylon will be rebuilt during the end time. இதை அடிப்படையாக கொண்டுதான் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்? முடிவு காலத்திலே பாபிலோன் திரும்ப கட்டப்படும். They believe it will be rebuilt in order to be destroyed. அழிக்கப்படும்படியாக அது திரும்பவும் கட்டப்படும் என்று நம்புகிறார்கள். Babylonianism will spread more rapidly and reach its fullest size and power during the time of tribulation. இந்த பாபிலோனிசமாகப்பட்டது உபத்திரவ கால நாட்களிலே எங்கும் பரவி இருக்கும், முழுவதுமாக பழுத்த ஓர் மதமாக காணப்படும். And Babylon city will also be built. பாபிலோனிய மகா நகரமும் திரும்ப கட்டப்படும். And just as the word says, in the day of the Lord God will destroy it. வேத வசனம் சொல்கிறபடியே கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் அதை அழிப்பார். Now we have put
things together and looked at them together. இப்போது இரண்டு காரியங்களை ஒன்றாக போட்டு ஒன்றாக We பார்த்திருக்கிறோம். have looked at chapter 18 where it talks about the destruction of Babylon. 18ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அங்கே பாபிலோனின் அழிவு சொல்லப்பட்டிருக்கிறது. There are many views about that. அதை குறித்து பல கருத்துக்கள். People say that's not the real Babylon, it's just Babylonianism. மக்கள் என்ன சொல்றாங்க, வெறும் பாபிலோனை குறிக்கல, பாபிலோனிசத்தை குறிக்கிறது. But the most accepted view is that it is referring both to Babylonianism and the city of Babylon. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்ன? இரண்டையும் அது குறிக்கிறது. பாபிலோனிசத்தையும் குறிக்கிறது, பாபிலோனிய எழுத்தின்படியான பட்டணத்தையும் குறிக்கிறது. The reason why we believe it is also the literal city of Babylon, ஏன் எழுத்தின்படியான ஒரு பட்டணம் என்று ஏன் நாம் விசுவாசிக்கிறோம்? it is because destruction of Babylon is prophesied in such a way that it has not happened yet. பாபிலோனின் அழிவாகப்பட்டது இதுவரைக்கும் நடந்திராத அளவுக்கு அழிவு நடக்கும் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Much prophecy has been spoken about Babylon. பாபிலோனை குறித்து ஏராளமான தீர்க்கதரிசனங்கள். Why special attention in judging Babylon? பாபிலோனை நியாயந்தீர்ப்பதிலே ஏன் விசேஷித்த ஓர் கவனம்? It is because this Babylon is the thing that's the city that spread the paganism around the world. காரணம் இந்த அந்நிய மதத்தை உலகம் முழுவதுமாக பரப்பியது இந்த பாபிலோன் Because it மகாநகரமே. is the mother of harlots. வேசிகளின் தாய் இவளே. It is from there all these pagan religions came out. அங்கே இருந்துதான் இந்த அந்நிய மதங்கள் அனைத்து வந்தது. It is they who defiled Israel. அவர்கள்தான் இஸ்ரவேல் புத்திரரை உதாசீனம் It பண்ணினார்கள். is they that turned thousands and thousands in the many nations of the world against the living God into worship of idols. இவர்கள் தான் உலகத்திலே காணப்படுகிற கோடா கோடி மக்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்காதபடிக்கு அந்நிய தேவர்களை வணங்கும்படியாக செய்தவர்கள். So God pays very special attention to this place which was the birthplace of paganism. ஆகவே அந்நிய மதங்களின் பிறப்பிடமாக விளங்கும் இந்த இடத்தை குறித்து ஆண்டவர் விசேஷித்த ஒரு கவனத்தை And he செலுத்துகிறார். has to judge it அதை நியாயந்தீர்த்தே ஆக because வேண்டும். it is the seat of all this paganism. காரணம் இந்த அந்நிய மதங்கள் அனைத்திற்கும் ஆசனமாக விளங்குவது இதுதான். Therefore they believe that God will allow the city to be rebuilt in order to be destroyed so utterly as it is prophesied by Jeremiah and Isaiah. ஆகவே என்ன நம்புகிறார்கள்? பாபிலோன் ஆகப்பட்டது திரும்பவுமாக கட்டப்படும். ஏசாயாவிலும் எரேமியாவிலும் சொல்லப்பட்டபடியே நிச்சயம் முழுவதுமாக We அழிக்கப்படும். read chapter 18 18 நாம் வாசித்தோம். about the destruction of Babylon. பாபிலோன் அழிவை கண்டோம். We wanted to know whether it is the literal city that will be destroyed. அழிக்கப்பட போகிறது எழுத்தின்படியான ஒரு பட்டணமா என்று அறிய விரும்பினோம். We looked at Jeremiah 51 எரேமியா 51 and பார்த்தோம். Isaiah 13. எரேமியா 13 We பார்த்தோம். looked at the prophecies about Babylon. இந்த பாபிலோனிய தீர்க்கதரிசனங்களை குறித்து கண்டோம். We saw that it talks about the destruction. அழிவை குறித்து அது சொல்லுகிறது என்பதையும் கண்டோம். We saw that it will be utterly destroyed. வேரோடு அழிக்கப்படும் என்றும் No கண்டோம். man will inhabit it. எவரும் அதில் குடியிருக்க Only மாட்டான். wild animals. காட்டு மிருகங்கள் தான் இருக்கும். And no stone will be there left. அங்கே மீதியான கற்கள் இருக்க போவதும் இல்லை. So utterly destroyed. வேரோடு But it அழிக்கப்படும். has not been fulfilled. ஆனால் இன்னும் அது நிறைவேறவில்லை. Therefore we put those Old Testament scriptures with Revelation 18 and we come to the conclusion that Babylon is going to be rebuilt. ஆகவே பழைய ஏற்பாட்டு வசனங்களை ஒன்றாக போட்டு வெளிப்படுத்தல் 18 போட்டு என்ன முடிவுக்குள்ளாக கண்டு வந்தோம்? பாபிலோன் ஆகப்பட்டது திரும்பவுமாக கட்டப்படும். Now this may be too great a thing to believe and see for right now. ஒருவேளை இப்பொழுது அது நடக்குமா என்று நம்புவது கடினமான விஷயம்தான். For us to imagine that happening. அது நடக்குமா என்று நாம் கற்பனை செய்வது சற்று கடினம்தான். We have done our best நம்மால் முடிந்ததை நாம் செய்து trying to விட்டோம். understand it. அதை புரிந்து கொள்ள பார்க்கிறோம். Only time will reveal the exact fulfillment of these scriptures. இந்த வசனங்கள் சரியாக நிறைவேறுவதை காலங்கள் தான் நிரூபிக்கும். Everybody say an amen. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். That's the way to preach it. Only time will reveal the exact fulfillment of these scriptures. எப்பொழுது நிறைவேறும் என்று காலம் தான் வெளிப்படுத்தும். We are just preachers. நாம் பிரசங்கிமார். We are putting 1 plus 1 and makes it 2. 1 1 2 அவ்வளவுதான் நம்மால் சொல்ல முடியும். But we have to say that the exact fulfillment of these scriptures is to be awaited. ஆனால் இந்த வசனங்கள் சரியாக நிறைவேற போவது எதிர்காலத்தில் என்பதை தாராளமாக சொல்ல முடியும். I will not be surprised if it fulfilled just like the way we described. சொல்லப்பட்டபடியே நிறைவேறினால் நான் ஆச்சரியப்படவே மாட்டேன். About a city, the Old Testament prophecy says, ஒரு பட்டணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. I think it's about Tyre, I think. தீருவை குறித்து that it will be the earth in which that city stood
will be taken and be dumped into the ocean so that even the earth will not be there. அந்த பட்டணம் எங்கே இருந்ததோ அந்த இருந்ததே அதனுடைய மண் கூட இராதபடிக்கு அந்த மண் கொண்டு போய் கடலிலே எரியப்படும் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. That's so unbelievable. நம்ப முடியவில்லை. But the fact is it happened as it is. ஆனால் சொல்லப்பட்டபடியே அது நிறைவேறிற்று. It was conquered by someone. ஒரு மன்னன் அதை பிடித்தான். And when the battle was going on, யுத்தம் நடக்கிற வேளையிலே he wanted to build a passage through the sea. கடல் வழியே ஒரு பாதை உண்டாக்க அவன் விரும்பினான். So he excavated the whole earth where this city was and threw it into the sea so that he can build a passage, and therefore this earth was taken and dumped into the very sea. ஆகவே இந்த பட்டணம் எங்கே இருந்ததோ அந்த ஊரின் மண் எல்லாவற்றையும் கொண்டு போய் கடலிலே பாதை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணை எல்லாம் தோண்டி கொண்டு போய் அந்த கடலிலே போட்டான். Just like God prophesied. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்னபடியே Many instances like that can be told about God's words fulfillment. தேவனுடைய வார்த்தை இப்படியாக நிறைவேறிற்று என்று பல சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும். Therefore it will be fulfilled as God's word promises. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை வாக்கு பண்ணுகிறபடியே நிச்சயம் நிறைவேறும். Now as we close, let's read Romans chapter 13. முடிக்கவெளியிலே ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். We are awaiting the fulfillment of these things. அந்த காரியங்கள் நிறைவேற காத்திருக்கிறோம். But there is a word here for those of us living today. இன்றைக்கு வாழ்கிறவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் இங்கே. Romans chapter 13. 13ஆம் அதிகாரம் ரோமர் verse 11 onwards. 11ஆம் வசனம் முதல். For those who are living today. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு. That's us. நம்மை குறித்து. And that knowing the time that it is high time to awake out of sleep, for now is our salvation nearer than we believed. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. The night is far spent, the day is at hand. Let us therefore cast off the works of darkness and let us put on the armor of light. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். Let us walk honestly as in the day, not in rioting and drunkenness, not in chambering and wantonness, not in strife and envying. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். But put ye on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill the lust thereof. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Realize the time that we are living in. வாழ்கிற காலத்தை உணருங்கள். Realize the precious salvation that we possess. நமக்கு இருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பை உணருங்கள். Realize the great joy and peace that we enjoy. நாம் அனுபவிக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் சமாதானத்தை உணருங்கள். Don't lapse into Babylonianism. இந்த பாபிலோனியத்துக்குள்ளாக விழுந்து விட வேண்டாம். Don't lapse into practices that lead us into pagan practices. இந்த அந்நிய மதங்களின் பழக்க வழக்கங்களுக்குள்ளாக விழுந்து விட வேண்டாம். Follow the Lord with all your heart. முழு இதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுங்கள். Don't make provision for the flesh. மாம்சத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Cast off the lights of darkness. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடுங்கள். Put on the armor of light. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். Walk in the truth because you know the living God. சத்தியத்திலே நடவுங்கள், காரணம் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் அறிவீர்கள். Because judgment is coming for those who reject God and follow after false god. காரணம் தேவனை தள்ளி அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வருகிறது. Let's stand up together. ஒன்றாக எழுந்து நிற்போம். In the coming weeks, வருகிற வாரங்களிலே we're going to study things that are very exciting about the second coming of Jesus. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்த பரவசமூட்டக்கூடிய காரியங்களை படிக்க போகிறோம். From now on, இனிமேல் we'll be talking about the second coming of Christ. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசுவோம். All that will happen there. அப்பொழுது நடக்க போகிற காரியங்கள். We'll talk about how the things that will unfold after the second coming of Jesus. இரண்டாம் வருகைக்கு பிறகு எப்படி பல காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதை பேச போகிறோம். About the judgments of God upon the earth. பூமியின் மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள் and so on. பல காரியங்கள். New heaven and new earth. புதிய வானம் புதிய பூமி. All those things we'll talk about. அவையெல்லாம் குறித்து பேசுவோம். But let's now praise God. ஆனால் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிப்போம். We are not people without God. நாம் தேவனற்ற மக்கள் அல்ல. We are not without the knowledge of Christ. கிறிஸ்துவை குறித்த அறிவற்றவர்கள் அல்ல. Thank God, even though we live in the midst of much paganism.
அந்நிய மதங்கள் நிரம்பிய ஒரு உலகத்தை நாம் வாழ்ந்தாலும் we have come to know the living God. ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து கொண்டோமே. கர்த்தருக்கு What a ஸ்தோத்திரம். wonderful thing it is. என்ன அற்புதமான ஒரு Lift up காரியம். your hands and thank God for கரங்களை that. உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God because you worship the living God. ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். We have come to know the living God. ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து God கொண்டோம். who made the heaven and earth. வானத்தை பூமியை படைத்த ஓர் கர்த்தர். What a privileged people we are. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள் நாம். What a wonderful thing it is to walk in light. ஒளியிலே நடப்பது எவ்வளவு பெரிய ஓர் We are not காரியம். deceived. நாம் வஞ்சிக்கப்படவில்லை. We are walking in light. ஒளியிலே நடக்கிறோம். Thank God for it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya.